ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் 1 வீக்காகவே நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். எல்லோரும் ஸ்ரேயா ரியோ பற்றி கேட்டீங்க, ஒரு டைமாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து இனிமேல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் காட்டல. பட் நியூ இயர்க்காக நான் வந்து இப்போ பாப்பாவை காமிக்கிறேன். ஸ்ரேயா அதுவும் வரலன்ட்டா. மேபி நான் இப்போ கிளம்பிட்டேன். என்னோடய ட்ரெயின் வந்து 3 o'clock. நான் இப்போ கிளம்பிட்டேன், இன்னொரு ½ an hourல கிளம்பிடுவேன். ஸோ அதனால் ஓகே, ஒரு vlog எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டேங்க. ஸோ அப்போ நான் கிளம்பும் போது வேணால் ஸ்ரேயாவை காமிக்கிறேன். இப்போ வரல, நீயே பேசுமா அப்படின்ட்டா. ஓகே ரியா, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கேட்டாங்க உங்களை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க. எங்கள் அம்மாவுக்கு சென்னையில் அவார்ட் கொடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக், அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு 1-2 year பேபிலேருந்தே லிப்ஸ்டிக்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனாலேயே நான் வந்து இந்த பீட்ரூட் அண்ட் பட்டர், நீங்கள் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் அந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். அதனால் அதையும் வந்து காலியான, இப்போ நான் பீட்ரூட்டும் அந்த இது பட்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நான் வச்சாலுமே கண்டுபிடிச்சிட்றா. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த எம்டி லிப்ஸ்டிக்ஸ் இது இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் லிப்ஸ்டிக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவள் போட்டிருக்கிறது இட்ஸ் நாட் லிப்ஸ்டிக், கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து பீட்ரூட் வித் பட்டர் போட்டு நான் ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணது. ஓகே, ஸோ சொல்லுங்கள். எல்லாரும் என்னை கேட்டீங்க ரியா பற்றி. எல்லாரும் கேட்டீங்களா? பார்த்தீங்க, பெஸ்ட் மாய் கொடுத்துட்டு எங்க அம்மாக்கு அவார்ட் கொடுக்குறாங்களே. நீ பார்த்து போயிட்டு வாமா, பாய். நான் வீட்டில் நல்லா பார்த்துக்கிறேன், ஜாலியா விளையாடுறேன். ஆயிடுச்சா? இல்ல, ஸ்ரேயா இப்போதான் குளிச்சுட்டு வந்திருக்கா. அப்படியே வரலன்ட்டா. மூடு பொறுத்ததுங்க. ஸ்ரேயாவை பொறுத்த வரைக்கும் மூடு வந்து நல்லா இருக்கணும். நான் கம்பல் பண்ண மாட்டேன். வரேன்னா வந்து பேசுவா. அப்படியே வரலன்ட்டா. இப்போ மேடம் அவளே வந்து நிற்கிறாங்க. தலை வந்து ரொம்ப ஈரமடிச்ச தண்ணி கொட்டும். சரி, ரூம்ல தண்ணி கொட்டிச்சு. எல்லாரும் கேட்டு அம்மா கீழே வலிக்க விட்டாங்க, என்ன பண்றதுன்ட்டு சரி ஓகே கொண்டா காய வச்சுட்டு அப்புறம் வரலான்னு விட்டேன். நல்லா போயிட்டா, பார்த்து போயிட்டா. பெஸ்ட் ஆஃப் லக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி ஓகேங்க, நல்லா பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம மினி கிளம்பலாம். ஓகே, அப்புறம் என் கூட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சில டைம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடு இந்த ப்ரைட்ஸ் மெய்ட் அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு 2-3 மேக்கப்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிக்கிறா அவங்க பிரியா. ஸோ அவங்க வந்து வருவாங்க எப்போவுமே. நான் வெளியில் வந்து இந்த ப்ரைடல் மேக்கப்லாம் போகும்போது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவங்களே என் கூட வரேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க என் வீட்டில் இப்போ வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க. ஓகே, வந்ததுக்கப்புறம் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்காக நான் வந்து என் 2 குட்டீஸை காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எனக்கு வந்து மதியானம் 3:15க்கு ட்ரெயின். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு கிளம்பியாச்சு. ஸோ பிரியா வந்துட்டா, இப்போதான் வந்தா. நாங்கள் கிளம்பிட்டோம், 1 மணிக்கு கிளம்பிட்டோம். ஸ்ரேயா வந்து பெரியவா ஆகிட்டா, அதனால் அவளுக்கு புரியும் எல்லாமே. ரியா வந்து கொஞ்சம் ரகலை பண்ணுவான்னு நினச்சா, ஆனால் அவெல்லாம் ஜாலியாக வந்து ஹாய் பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அவளும் சிரிச்சு முகத்தோட என்னை வந்து வழி அனுப்பி வச்சாங்க 2 பேருமே. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:40-50 கிட்ட தான் நைட் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ½ an hourலேயே ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தேன். ஐ திங்க் 4 நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்து 4. ஸோ நம்ம வந்து 4க்கு போயிடலாம்.
ட்ரெயின் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை, இங்கேருந்து தான் கிளம்பும். ஸோ வயா கோயம்புத்தூர் அப்படின்னா தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். ஏன்னா ஒரு டூ மினிட்ஸ், சில டைம் 5 மினிட்ஸ் நிற்கும் சில ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடியே. நிறைய என்னோட கோச் பொசிஷன் D1, இது D13. 2 மினிட்ஸில் எந்த கம்பார்ட்மெண்ட் கிடைக்குதோ ஏறிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளேருந்து அப்படியே மாறிக்குவேன். 7 hours later. நியர்லி 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்து சேரும்போது டைம் வந்து 10:50க்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் 10:30க்கு ரீச் ஆகிடுச்சு. சரி ஓகே, 11 o'clock நம்ம மெட்ரோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சார்ட் பார்த்தேன். ஸோ கிண்டிக்கு எனக்கு போகணும், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சார்ட் பார்த்துட்டு அப்புறம் போய் நான் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு கிண்டிக்கு மெட்ரோவில் கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மெட்ரோ வந்ததுக்கப்புறமே. எல்லாமே நெக் ஆஃப் த மூமெண்ட் தான். ஏன்னா இது அவசரமாக ஓடி வந்தோம். ஐயோ நம்ம 11 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கடைசி அங்கே நின்று டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் 5 போட்டிருந்தாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க, பாரு எப்படி இருக்குன்னு. எப்படா போய் ரூமில் ரெஸ்ட் எடுப்போன்னு இருக்குது. வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். கிண்டி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கேன், கிண்டி மெட்ரோலேருந்து. ஸோ வெளியில் வந்து ஆட்டோ எடுத்து நான் ஹோட்டல் ரீச் ஆக போகிறேன். டைம் வந்து 11:40 இன்னும் 12க்கு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. இது மெட்ரோ எடுத்து கிண்டி ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ கிண்டிலேருந்து நாங்கள் ஜஸ்ட் ஆட்டோ முடிச்சு ஹோட்டல் போகிறோம். அவ்வளோதாங்க. செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ ஹோட்டல் ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். டைம் சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ ப்ளாக் எடுத்தேன். டைம் பார்த்தோன்னா திடீர்னு 11:40 ஆகிடுச்சு. ஓகே, இப்போவே ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. எல்லாம் டேக் டைவர்ஷன். நான் 12க்குள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இல்லைன்னா ஜாம் ஆயிரும் அப்படியே. ஏன்னா நாங்களே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு எப்படா ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகலான் இருக்கு. ஃபைனலி நாங்கள் வந்து ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. ஹோட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஹோட்டலில் பார்ட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் க்ரௌடாக தான் இருந்துச்சு. போனனையும் நாங்கள் வந்து செக்இன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ ஒரு ரூம் செக்இன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 12/2/2024 1 ஜான்வரி நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு நாங்கள் வர்றதுக்கு. ஜஸ்ட் தான் காமிச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் ரூம் டர்ட்டி ஆகிடும். ஸோ எனக்கும் பிரியாவுக்கும் தனித்தனியாகவே செப்பரேட்டாக கேட்டிருக்கோம். அதனால் தனி சிங்கிள் பெட். 12/2 ஆகிடுச்சு. அதாவது அடுத்த வருஷமே வந்துடுச்சு. அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு எனக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ரொம்ப டயர்ட்னா அப்படி இங்கெல்லாம் வண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் கண்ணெல்லாம் அப்படி சவந்துருச்சு எனக்கு, பயங்கர டயர்ட். ஸோ நான் நினச்சேன் நைட்டு ப்ளீச் பண்ணிக்கலாம், காலையில் மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்லாம். வந்தனே படுக்கணும்னு தான் தோணுது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வெரி 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 விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர்ங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது நான் சொன்னேனே 12/2 இப்போ தான் உள்ள ரூமில் என்ட்ரு ஆகிறேன். அங்கங்கே எல்லாம் மேலே பட்டாசு வெடிக்குது ஃபுல்லாக. வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக நான் பயங்கர டயர்டாக இருக்குது. எனக்கு தும்மல் நிற்கவே இல்லை. அங்கே ஸ்டார்ட் பண்ணது அப்படியே எனக்கு அந்த கிளைமேட் சேஞ்சாக இல்லை என்ன எனக்கு தெரியல, தும்மல் நிற்கவே இல்லை. எல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு தும்மல் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப அலர்ஜிக்கு. நானும் பிரியாவும் வந்து காஃபி குடிக்க போகிறோம். இல்லை காஃபி கலக்கலாம். ஓகே பிரியா, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் மேம். ஐயோ எப்படியோ கஷ்டப்பட்டு மேம் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க. பிரியா வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தா. எங்கிட்ட அங்கிருந்து பாத்தீங்கன்னா கிளம்ப போதே நைட் டைம்ல வர்றதுனால இனிமே பயம் அதிகமா இருந்துச்சு. ஆனா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் வந்தோம். கரெக்டா மெட்ரோல போறோம், நாங்க தான் லாஸ்ட் டிக்கெட். மெட்ரோ ஸ்டாப் லாஸ்ட் ஸ்டாப் ஆட்டோ இதுதான். ஆனா இவ ரொம்ப பயந்துட்டு இருந்தா. மேடம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு சென்னையில ஒண்ணுமே தெரியாது. நான் சொன்னேன் நான் இருக்கவா, என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியும் நாங்கள் சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். ஹோட்டலுக்குள்ளே வரும்போது கரெக்டாக ஹோட்டலுக்குள்ளே வரும்போது இல்லை, இந்த கரெக்டாக நாங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டைம் பார்த்தம்போது தான் 12/2 இருந்துச்சு. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ நாங்கள் வந்து இப்போ
கண்டிப்பாக எனக்கு காஃபி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நாங்கள் ட்ராவல்லையுமே எதுவுமே சாப்பிடல, குடிக்கல. டீ காஃபி இந்த ட்ரெயினில் வந்துச்சு, பட் ஆனால் நாங்கள் குடிக்கல. ஏன்னா எனக்கு ஏதாவது அலர்ஜி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ தான் நாங்கள் வயிற்றுக்குள்ளே காஃபி டீயே போகுது, நாங்களே மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலை நான் வந்து இப்போ நேற்றுலேருந்து நான் வந்து அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து வீடியோ எடுத்திருப்பேன். அதெல்லாம் எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி வச்சுருவேன் நாளைக்கு டைம் செட் பண்ணி. அதுக்கப்புறம் நாளைக்கு ஃப்ரெஷ் வீடியோ எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ என்ன வச்சுருக்காங்க, தண்ணி, அப்புறமா வச்சுருக்காங்க பால் பவுடர் இருக்குது, அப்புறம் என்னது டீ பவுடர், காஃபி பவுடர், சுகர், எவ்ரி திங் இஸ் ஹியர். பிரியா, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? நீயும் வரியா? நீ எங்கே வர? ஐயோ, நீ எங்கே வர? சீக்கிரமாக நான் குடிச்சிட்டு எடிட்டிங் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும். பா, தண்ணியே ஊற்றணும். நல்லா ஆஃப்ல. எங்கேயும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம ட்ரெயினில் இருக்கிற காஃபி டீ இதெல்லாம் பார்த்தாலே ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட். டைம் வீடியோ எடுத்தோம்ல கொஞ்ச நாள், கொஞ்சம் 2-3 months முன்னாடி. அப்போ நீ வந்து நீ மேம்னு கூப்பிட்டுக்கல. அங்கே இங்கே நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, உங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பிரியாட்ட எவ்வளவோ டைம் சொல்லிட்டேங்க, மேம் கூப்பிடாத, அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியா வந்து கேட்க மாட்டேங்கிறா. அது ஏன்னா எனக்கு 8 years-ஆ பிரியாவை தெரியும். பிரியாவுக்கு என்னையும் 8 years தான் தெரியும் இல்ல. நீ ஏடி மேம்னு கூப்பிடுற, அவங்க வேற கிண்டல் பண்றாங்க. சம்டைம்ஸ் அக்கான்னு கூப்பிடுவேன், சம்டைம்ஸ் மேம் தான் எனக்கு சொல்லியே எனக்கு பழகிருச்சு. 8 years இப்படிங்க அதை மாற்றுறது. பார்த்திங்கன்னா மேம் வந்து காலையிலேருந்து அந்த காஃபி டீ டார்ச்சர்லேருந்து இதாகி கரெக்டாக இப்போ ஒரு காஃபி போடுறாங்க, எனக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தா மேம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மேம்க்கு ரொம்ப தைரியம். ஏன்னா டே டைம்லேயே மேக்ஸிமம் சென்னை வந்தால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதுவும் இல்லாமல் நைட் டைமு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூ இயர் டிராஃபிக்கு சரியான. ஆக்சுவலாக கிண்டியிலேருந்து இங்கே வரதுக்குள்ளே நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்ம வாக்கப்பில் வந்தால் கூட ஒரு 15 minutes வந்துடலாம். ஆனால் அங்கே இருந்த டிராஃபிக்கில் அப்படி சுற்றி இங்கெல்லாமா சுற்றி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் மேம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்துடும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அவ்வளோ பயமாக இருந்தது. எல்லா பக்கமும் போலீஸு, டிராஃபிக்கு, நியூ இயர் செலிப்ரேஷனில் ஒரு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் மேம் அதெல்லாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னு தைரியமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கே கிடச்சிது. ஸோ எங்களோட நியூ இயர் வந்து காஃபியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. உங்களுக்காக நான் வீடியோ இப்போவே எடிட் பண்ணுறேன், எடிட் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட காஃபி இதான் காஃபி இப்படிதான் வைப்பாங்க. பால் பவுடர் தனியா, காபி பவுடர் தனியா, சக்கரை தனியா, சுடு தண்ணியை காய வச்சு ஊத்தி 3த்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டதெல்லாம் தனித்தனியா எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆயிருக்கும்போது வேற கலர்ல தெரியுது மேம், டிஃபரெண்ட் கலர்ல. பால் பவுடர் பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் பால் பவுடர் போட்டுக்கோ, சக்கரை பத்தலன்னு இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோ. பிரியா என்ன பிரியா இது? ஸோ நாங்கள் இப்போ 12 மணிக்கு இல்லை, இப்போ 1 மணி ஆயிடும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி தூங்குறதுக்கு 1 மணி ஆயிரும். 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்குது. 4 o'clock வந்து அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நான் 1 o'clock ரெடியாக ஆரம்பிக்கணும். 1 o'clock ரெடி ஆனால் தான் 2 o'clock ரெடியாக இருக்கணும். ஸோ ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும், எப்படி என்னன்னு தெரியாது போகிறதுக்கு. நான் நுங்கம்பாக்கம் போகணும். நான் இப்போ கிண்டியில் இருக்கேன், சரிங்களா? அது இல்லாமல் இடையில கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ சக்கரை பத்தலையா? ஏமா எனக்கெல்லாம் போதும், எனக்கு போதும், சக்கரை கம்மியாக போதும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வேற, தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் இருக்குது. நான் இப்போவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், சுகரு எல்லாத்தையும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் இந்த காஃபி குடிச்சிட்டு அப்படியே எங்கள் நியூ இயர் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய். அண்ட் என்னை இப்போ வரைக்கும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க எல்லா டியர் மெம்பர்ஸ், மை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே.